importance of early diagnosis is highly time sensitive for treatment. As I say, highly time sensitive, prompt diagnosis ensures us to provide timely life-saving medications. It actually improves the outcome of the patients, which reduces the disability and death. And also it reduces the risk of other complications like brain edema and seizures. So what are the symptoms of stroke? ஃபர்ஸ்ட் ஒரு பேஷண்ட் வந்து உங்கள் வீட்டில் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்கள ஸ்மைல் பண்ண சொல்லி பாருங்கள். அதில் ஃபேஷியல் ட்ரூப் ஒரு பக்கமாக ஃபேஸ் வந்து ட்ராப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்த 2 கையும் மேலே உயர்த்தி பாருங்கள். ஏதாவது ஒரு கை ஒரு பக்கமாக கீழே இறங்குற மாதிரி உங்களுக்கு தோணலாம். 3வதாக அவங்களுக்கு ஏதாவது ஒரு வார்த்தையோ இல்லை சென்டென்ஸோ நீங்கள் பேச சொல்லி பார்க்கலாம். அப்போ அவங்களுக்கு அதில் ஏதாவது டிஃபிகல்ட்டி இருக்கலாம், இல்லை அதெல்லாம் ஸ்லரிங் இருக்கலாம். இந்த 3த்தையும் பார்த்துட்டிங்கன்னா உடனே ஹாஸ்பிட்டல் போயிடுங்க. ஏன்னா டைம் தாங்க ரியலி இம்பார்ட்டண்ட். ஒன்ஸ் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் ரீச் ஆனதும் டாக்டர்ஸ் அட்வைஸ் படி நிறையா டெஸ்ட் இல்லை ஸ்கேன்ஸ் எடுக்கலாம். அதாவது சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ, ஆன்ஜியோகிராஃபி, லேப் டெஸ்ட், பிளட் டெஸ்ட் இதெல்லாமே எடுக்கலாம். இதெல்லாமும் ஏர்லி டயக்னோசிஸ் தான் இருக்கும். ஒன்ஸ் இந்த டயக்னோசிஸ் டெஸ்ட்லாம் வந்ததுக்கப்புறம் பேஷண்ட்டுக்கான ட்ரீட்மெண்ட் மொடியூல்ஸ் வந்து பார்ப்பாங்க. என்ன டிஷ்யூ பிளாஸ்மோஜன் ஆக்டிவேட்டர்னு, இது வந்து விண்டோ ஹவருக்குள்ளே, அதாவது 4.5 ஹவர்ஸ்க்குள்ளே விண்டோ பீரியடில் இதை அட்மினிஸ்டர் பண்ணலாம். அண்ட் எண்டோவாஸ்குலர் ட்ரீட்மெண்ட், இது வந்து கெத்திட்டர் இன்வால்வ் பண்ணி பிளட் கிளாட்டை வந்து ரிமூவ் பண்ணலாம். ஆர் அதர்வைஸ் சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷன் பண்ணலாம். இந்த மாதிரி பேஷண்ட்டை ஏர்லியாக டயக்னோஸ் பண்ணுறதுனால அவங்களோட லைஃப்பையும் டிசபிலிட்டியும் நம்மளால் ஈஸியாக சேவ் பண்ண முடியும். தேங்க்யூ.